அருணாச்சல் பிரதேஷ் போகிறேன். 1 வீக் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இப்போ இந்த மாதிரி ஒரு பயம், எல்லார் மனசுலேயும் பயம் இருக்கிற வேலையில் கிளம்புறனே அப்படின்னு குடும்பத்துலேயும் பதட்டம் எல்லாருக்குள்ளேயும். ஆனால் கேர்ள்ஸ் எங்கள் டீமில் இருக்கக்கூடிய 10 பேர் என்ன ஓட் பண்ணியிருக்காங்கன்னா எல்லோரும் போகலாம் அப்படின்னு ஆசையோடு கிளம்பியிருக்காங்க. விமன் ஒன்லி ட்ரிப்பு இது. இந்த ட்ராவலில் இருக்கக்கூடிய லேடிஸாக இருக்கட்டும், குழந்தைங்களை அழைச்சிட்டு வர்றவங்க எல்லோரும் பாதுகாப்பாக போகணும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் எல்லோரும் ஜாலியாக போயிட்டு ஃபன் பண்ணிவிட்டு திரும்ப வந்துடுவோம் சேஃபாக, கவலைப்பட வேண்டாம். மே 10ஆம் தேதி நான் அருணாச்சல் பிரதேஷ் கிளம்பி போனது. 16ஆம் தேதி வரைக்கும் எங்களுடைய டூர் ப்ரோக்ராம் தான். 1 by 1 அந்த வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஜாலியாக தான் இந்த ட்ரிப்பு ஆரம்பிச்சிது. அண்ட் நல்லபடியாக அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். சேஃபாக தான் எங்களோட எல்லா பிளான்ஸுமே போணுது. நாங்கள் நிறைய அழகழகான பிளேசஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு டே என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய குவஹாத்தி ஏர்போர்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஃப்ளைட்ஸ் வர்ற ஒரு ஏர்போர்ட் இவ்வளோ சின்னதாக இருக்குது. கசன்னு கூட்டமாக இருந்தது. எங்கேயும் எல்லா இடத்துலையும் க்யூ. அதுவும் முக்கியமாக டாய்லெட்ஸ் எல்லாம் 3 டாய்லெட் பேருக்கு இருக்குன்னு பேர். அவ்வளோ க்ரௌடடாக க்யூ நிற்கணும் பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கு. ஒரு வழியாக எல்லோரும் வெளியில் வந்தோம். அந்த குவஹாத்தி ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தால் பேம்பூவில் செஞ்சுருக்கிற இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் நாங்கள் போனோம். ஆக்சுவலி எப்போதும் வட மாநிலங்களுக்கு போகும்போது 1 நாள் 2 நாள் நமக்கு அந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் அன்றைக்கி காலையில் நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புனது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் ஏர்போர்ட்லேயே சாப்பிட்டது தான். அது 2-3 இட்லி சாப்பிட்டது தான். ஸோ நல்ல பசி இருந்தது. ஸோ புதுசாக எதையாவது ட்ரை பண்ணணுன்ற ஆசையும் தாங்க முடியல. அங்கே ஒரு அசாமீஸ் தாலி அதுதான் நாங்கள் லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே அந்த தட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பித்தளை தட்டில் இது வெங்கலத்தட்டுன்னு நினைக்கிறேன். பித்தளையில் சாப்பிடக்கூடாது, வெங்கலத்தட்டுன்னு நினைக்கிறேன். சூப்லாம் ஒரு மாதிரி ஃப்யூஷனாக மிக்ஸ்டாக. இது வந்து கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. இது வந்து பயங்கர ட்ரெடிஷ்னலாக இருக்குது. கொஞ்சம் ஃபுட்டு வந்து இந்த டேஸ்ட்டு சுமாராக தான் இருந்ததுன்ட்டு தயிர் கேட்டேன். தயிரும் அச்சாரும் வச்சு 7 நாள் சாப்பிட்டுச்சிடலான்னு இருக்கேன். ஆனால் 1-2 ஐட்டம் நிஜமாகவே நல்லா இருந்தது. செம்ம தூக்கம் தூங்குனாங்க. தூங்குனதெல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன வச்சு செஞ்சாங்கன்ற மாதிரி இந்த டீம் வந்து நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுற கேர்ள்ஸோடு வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் அஸ்ஸாம்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் போயிட்டுருக்கோம். ஹைவேஸில் நடுவில் அஸ்ஸாம் டீ எப்படி மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நிறுத்தியிருக்கோம். எனக்கு இந்த இடம் ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நிறுத்தினோன்னே இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த க்ரீனரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போதே இது ரொம்ப ஆசையாக ஏதோ வந்து கிட்டக்க என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பரபரப்பாக ஓடிட்டே இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி மாடு ஆடுன்னு பார்க்குறதே சந்தோஷமாக இருக்குது. வயல்வெளியெல்லாம் பார்க்குறது. அதனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சு. பாருங்களேன், இந்த பக்கம் மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கிறது. இதில் என்னங்க தமிழ்நாட்டில் இல்லாததான்னு. சரி, அஸ்ஸாம் மாட்டை பார்க்குறோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். இது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடங்கள். இந்த ஹைவேஸ் ட்ராவல் ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் இப்போது அஸ்ஸாம் டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு டைமும் ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால இந்த மகாகால் ஃபேமிலி தாபாவில் டீ குடித்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அஸ்ஸாம் டீக்கு ஃபேமஸில். அஸ்ஸாம் டீயை தமிழ்நாட்டில் கொடுக்குறத விட அஸ்ஸாம்லேயே குடித்தா நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அஸ்ஸாம் டு அருணாச்சல் பிரதேஷ் ரொம்ப லாங் ட்ராவல். இந்த ட்ராவலில் போகிற வழியெல்லாம் நிறைய நீர்நிலைகள், நதிகள்லாம் பார்த்தது. இந்த பிரிட்ஜஸில் போகும்போது ஏகாந்தமான அந்த மாலை அஸ்தமன சூரியன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ட்ராவல் ரொம்பவே என்ஜாயபுளாக இருந்தது. கூட வந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்ல குத்தாட்டம் போட்டு ஹாப்பியாக நாங்கள் இந்த ட்ராவலை தொடர்ந்து ட்ராவல் பண்ணோம்.
லேண்ட்ஸ்கேப்லேருந்து மலைப்பிரதேசத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக குளிர்ச்சியான காற்று, கண்ணு நிறைய பசுமை அப்படிங்கிற மாதிரி காணும் இடமெல்லாம் பச்சை நிறமாக அவ்வளோ அழகழகான மரங்களை பார்க்குறதும் பசுமையாக கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வந்ததும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ரம்யமாக இருந்தது. 3 குட்டி குழந்தைங்க வந்திருக்காங்க அம்மாவோட. நாங்கள் 10 பேர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். என்ன அதிசயமான ஒரு விஷயம் நான் வந்து பார்த்தேன், அவங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். காலையிலேருந்து இந்த வேனில் தான் உட்காந்துட்ருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணில் பட்டுச்சு பாருங்க. காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சீட்டுக்கு பின்னாடி வந்து டாக்ஸின்னு போட்டிருக்கு. இது பார்த்தோன்னே எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில. எங்கே அசாம்லேயும் அருணாச்சல் பிரதேஷ்லேயும் இந்த பேரை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருணாச்சல் பிரதேஷ் வந்தாச்சு. வாய் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல், இதில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். போகலாம் உள்ள. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் ட்வின் ஷேரிங்கு இப்படி இருக்குது. நல்ல விசாலமாகவே இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல. பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே இருக்கு லைட்டு. லைட் எரியலையம்மா. ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அருணாச்சல் பிரதேஷ் ட்ராவலில் டே 1 காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ட்ராவல்னே போயிடுச்சு. ஸோ அடுத்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவுக்காக நீங்கள்லாம் ஆவலோடு காத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.